இன்றைக்கு இந்திய தேசம் மிக மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி மிக விரைவாக சென்று கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவை ஒரு வர்ணாசிரம கட்டமைப்பு கொண்ட வர்ணாசிரம மனுதர்ம ஆட்சியை எப்படியாவது இந்த மண்ணில் நிலைநிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக ஒரு செயல் திட்டம் இன்றைக்கு மிக வேகமாக நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலை போராட்டம் என்பது அனைத்து மக்களும் ஒன்றிணைந்த போராட்டமாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களினுடைய உழைப்பால் தியாகத்தால் இந்த தேசத்துக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். இந்த தேசம் அனைத்து மக்களுக்குமான ஒரு தேசமாக இருக்க வேண்டும் என்பது மகாத்மா காந்தி அவர்களுடைய கனவாக இருந்தது. மகாத்மா காந்தி அவர்கள் தேசத்துக்கான விடுதலை போராட்டத்தை தலைமையேற்ற பிறகுதான் ஒரு தேசம் தழுவிய ஒரு போராட்டமாக அது மாறியது. அதற்கு முன்பு வரை அங்கொன்றும் இங்கொன்றுமாக போராட்டங்கள் எதிர்ப்புகள் இருந்ததை தவிர தேசம் தழுவிய அனைத்து மக்களும் போராட்ட களத்திற்கு அழைத்து வந்த ஒரு மாபெரும் சக்தி எது என்று சொன்னால் தேசப்பிதா மகாத்மா காந்தி என்று நம்மால் சொல்லக்கூடிய அளவிற்கு வரலாற்று தகவல்கள் நிரம்பி இருக்கிறது. அப்படி அனைத்து மக்களுக்குமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த நேரத்தில் தேசப்பிதா காந்தியை கொன்ற அந்த கோட்சே அவருடைய சித்தாந்தத்தை பின்பற்றியவர்கள் இந்த தேசத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அவர்கள் இந்த தேச போராட்டத்தில் என்னவாக இருந்தார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? RSS என்பது தேசபக்த இயக்கம், இந்த தேசத்துக்காக உயிர்விடக்கூடிய இயக்கம் என்றெல்லாம் தியாகம் செய்யக்கூடிய இயக்கம் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த RSS 1925 தொடக்கப்படுகிறது. 47 சுதந்திரம் கிடைக்கிறது. 22 ஆண்டு காலம் அடிமை இந்தியாவில் RSS இயங்கி இருக்கிறது. அப்படி இயங்கிய RSS இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி செய்தது என்ன? எத்தனை விதமான போராட்டங்களை நடத்தியது? எத்தனை முறை சிறை சென்றது? ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டதா? உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதா? அப்படி எந்த போராட்டத்திலும் RSS பங்களிப்பு என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர்கள் இயங்கினார்கள், அவர்கள் செயல்பட்டார்கள். அவருடைய செயல்பாடுகள் என்னவென்று சொன்னால் இந்த சுதந்திர போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சனைகளை உண்டாக்கினார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1920 40 வரைக்கும் 20 ஆண்டுகள் இந்தியாவில் உள்நாட்டு போர் நடந்தது என்று அவர் சொல்கின்றார். உள்நாட்டு போர் எதை போன்ற போராக இருந்தது? எதற்காக அந்த போர் நடந்தது என்று சொன்னால் பசுவின் பேரால் படுகொலைகளும் கலவரங்களும் நடந்தது. இன்றைக்கு நடப்பதை போன்ற மசூதிக்கு முன்னால் போய் கொட்டடித்து பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலம் கலவரங்கள் நடந்தது. அதே போன்று நபிகள் நாயகத்தை பற்றி கொச்சையாக கவிதை எழுதி மேடைகளில் பேசி அதன் மூலம் பிரச்சனைகள் உண்டாகி பல நாள் கலவரம், பல பேர் உயிரிழப்பு. கணேஷ் சதுர்த்தி என்ற பெயரால், விநாயகர் சதுர்த்தி என்ற பெயரால் கலவர விழாக்கள் கொண்டாடப்பட்டது. அதனால் பிரச்சனைகள் உண்டானது. இப்படியாக ஒரு உள்நாட்டு யுத்தம் 20 ஆண்டு காலம் நடந்தது என்று அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் இதைத்தான் செய்தார்களே தவிர சுதந்திர போராட்டத்திற்கு இம்மி அளவும் போராட்ட களத்தில் இவர்கள் நின்றவர்களே இல்லை. இவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அது திட்டம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் எல்லாரும் கொண்ட ஒரு தேசமாக இந்த தேசம் இருக்கக்கூடாது என்று கோட்சேயின் குருமார்கள் நினைத்தார்கள். அதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தை வெற்றி பிளக்க வேண்டும் என்பது முதலில் கருவாக உருவானது யாரிடத்தில் என்று சொன்னால் இந்த சங் பரிவார கூட்டத்தினுடைய மூதாதையர்களிடத்தில் தான். அதற்கான கலவரங்களுக்கான வேலைகளை செய்தார்கள், பிளவுகளை உண்டாக்கினார்கள், சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள். அதற்கு முஸ்லிம் அமைப்புகளும் தூபம் போடக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. நாடு பிரிவினையை சந்தித்தது. பிரிவினையை சந்தித்த பிறகு இந்த தேசத்தை எப்படியாவது மனதர்ம ஆட்சியை நிலைநிறுத்தி விடலாம் என்று கனவு கண்டார்கள். அது மகாத்மா காந்தியாலும் புரட்சியாளர் அம்பேத்கராலும் தந்தை பெரியாராலும் ஜவஹர்லால் நேரு போன்றவர்களாலும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான். இதற்கெல்லாம் காரணமே இந்த காந்திதான் என்ற அந்த வெறிதான் அந்த 78 வயது முதியவரை சுட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கொடூர சிந்தனை அன்றைக்கு கோட்சே என்ற ஒருவனுக்கு உருவானது. கோட்சே என்பவன் ஒரு தனி மனிதன் அல்ல. கோட்சேக்கு குருமார்கள் இருந்தார்கள், கோட்சேக்கு வாரிசுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கோட்சே என்பவன் ஒரு சித்தாந்தம். சர்வாதிகாரம் எது, கொடுங்கோன்மை எது என்று பேச்செல்லாம் வரும்போதெல்லாம் நம்ம சொல்றது ஹிட்லரையும் முசோலினியும் சொல்லுவோம், நாசிசம் பாசிசத்தை சொல்லுவோம். ஆனால் நாசிசம் பாசிசம் என்பது ஒரு தனி மனிதன் சார்ந்தது. ஹிட்லர் ஒளிஞ்ச உடனே இன்றைக்கு நாசிசமும் பாசிசமும் ஹிட்லரும் முசோலியும் போனதுக்கு அப்புறம் அந்த சித்தாந்தங்கள் இன்றைக்கு மற்ற மக்களால் தூக்கி பிடிக்கப்படுகிறதா என்றால் இல்லை, முடிந்து போயிடுச்சு. ஆனால் கோட்சேக்கள் அழிந்தாலும் மோடிக்கள் முடிவுக்கு வந்தாலும் இங்கே ஒரு சித்தாந்தம் அழியாமல் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறோம். அந்த சித்தாந்தத்துக்கு பெயர் தான் பிராமணிசம், பார்ப்பனியம் என்பது. இந்த பார்ப்பனியத்தை பிராமணியத்தை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்மால் இவர்களை வீழ்த்தவே முடியாது.
அந்த பிராமணிசத்துக்கு எதிரான திட்டமிடல்கள் மிக தெளிவாக நாம் திட்டமிட வேண்டும். அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோட்சேனுடைய சிந்தனை என்ன, அவருடைய கனவு என்ன, எதற்காக இன்னமும் அவருடைய அஸ்தியை வைத்துக் கொண்டு உறுதிமொழி என்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரியாமல் களமாடினால் இவ்விடத்திலே தோல்வியை தான் சந்திப்போம். இவர்கள் எப்படியெல்லாம் வருவார்கள், எப்படியெல்லாம் ஊடுருவார்கள், எதிர்த்து அழிப்பார்கள், எதிர்த்து அழிக்க முடியாத தோழில் கை போட்டு கழுத்தறுப்பார்கள். நாம் புரிந்து கொண்டு இவர்களுக்கு எதிராக களமாட வேண்டியிருக்கிறோம். இது எல்லாம் இன்றைக்கு வரக்கூடிய நடிகர்களுக்கு புரியுமா? இந்த சித்தாந்தம் என்றால் தெரியுமா? பாசிசமா பாயாசமா என்றுதான் அவர்கள் கேட்பார்கள். திராவிட இயக்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் நான் புராணம் படிக்க முடியுமா என்றுதான் எடப்பாடி கேட்பார். இவர்கள் எல்லாம் இந்த சித்தாந்தத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், எப்படி எதிர்கொள்வார்? ஆக ஒரு சித்தாந்த போர் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. கோட்சேக்கள் முடிந்து விடவில்லை. தொடர்ந்து அந்த வாரிசுகள் அதே படுகொலையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கோவிந்த் பன்சாராக்களை படுகொலை செய்கிறார்கள், கல்புர்கிகளை படுகொலை செய்கிறார்கள், தபோல்கரை படுகொலை செய்கிறார்கள், கௌரி லங்கேஷை படுகொலை செய்கிறார்கள். இப்படி படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொடுங்கோல் பிராமணிசத்தை எதிர்கொள்வதற்கு தயாராவதற்கான உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஒரு நாளாக காந்தியின் படுகொலை நாள் திகழ வேண்டும். அப்படி உறுதிமொழி ஏற்போம், தொடர்ந்து களமாடுவோம், பார்ப்பனியத்தை வீழ்த்துவோம், இந்தியாவை பாதுகாப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.